மலேசியாவுக்கு வேலைக்கு சென்ற கணவர் உயிரிழந்த நிலையில் உடலை தாயகம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெரம்பலூரை சேர்ந்த பெண் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அருண். வணக்கம் அருண். அந்த பெண் என்ன கோரிக்கையை முன்வைக்கிறார்? முழு விவரங்கள். நிச்சயமா. அதாவது பெரம்பலூர் அருகே உள்ள வடக்கலூர் கிராமத்தை சேர்ந்தவர் ரமேஷ். இவர் ஏழை கூலி தொழிலாளி. குடும்ப வறுமையின் காரணமா இவர் மலேசியா நாட்டுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி வேலைக்கு போறாரு. அங்க உள்ள ஒரு ஹோட்டல்ல உதவியாளரா வேலை செய்யறாரு. நேத்து திடீர்னு அவர் இறந்து போனதா அந்த ஹோட்டல் மனைவிக்கு தகவல் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அவருடைய உடலை இந்தியாவுக்கு அனுப்பணும்னா 5 லட்சம் ரூபாய் நீங்க பணம் கட்டணும் அப்படின்ற அதிர்ச்சி தகவலுமே சொல்றாங்க. இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அந்த பெண்ணு என்ன செய்ய தெரியாம, ஏன்னா அவர் குடும்ப வறுமையின் காரணமா தான் அவர் மலேசியாவுக்கே போறாரு கடன் வாங்கி. இப்ப வாங்கி என்னால வந்த தமிழக போக்குவரத்துறை அமைச்சர் எஸ் சிவசங்கர் இன்னைக்கு வராப்புல. அவர்கிட்ட இன்னைக்கு அவர் காலில் விழுந்து கதறின சம்பவம் அந்த பகுதியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்திருந்துச்சு. அமைச்சரும் இது குறித்து உடனடியாக அருகில் இருந்த அதிகாரிகள் அழைத்து அவரது உடலை இந்தியா கொண்டு வரதுக்கான நடவடிக்கை எடுத்து உறுதி அளிச்சிருக்காரு. இதன் பிறகுதான் அந்த குடும்பத்தினர் சற்று கொஞ்சம் தாமதம் அடைஞ்சாருங்க. விவரங்களுக்கு நன்றி அருண்.